வரலாற்றில் அநீதம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் கண்டிப்பாக கஸ்னி முகமதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஏன்னா கஸ்னி முகமதை பற்றி காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கே தவிர அவருடைய உண்மையான நல்ல வரலாறுகள் சொல்லப்படுறதே கிடையாது. நான் ஒரு வரலாறு சொல்கிறேன். ஒரு நாள் கஸ்னி முகமது தன்னோட தோட்டத்தில் ஒரு அழகான ஒரு அரண்மனையை கட்டுறார். அரண்மனையை கட்டி முடிச்சோடனே தன்னோட தந்தையும் மற்ற பலரையும் அதை பார்க்கறதுக்காக வர சொல்கிறாங்க. தந்தை சுபுக்துகீன் அந்த அரண்மனையும் தோட்டத்தை எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொன்னார், மாளிகையும் தோட்டமும் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. ஆனால் இது மாதிரியான தோட்டத்தையும் மாளிகையும் மற்றவங்களாலையும் கட்ட முடியுமே. ஒரு மன்னன் எப்படியான மாளிகையை கட்டணும்னு சொன்னால் குடிமக்கள் யாருமே கட்ட முடியாத ஒரு மாளிகையை கட்டணும், அதுதான் மன்னனுக்கான அழகுன்னு சொன்னார். உடனே மஹ்மூத் கஸ்னவி அது என்ன கட்டடம்னு கேட்டாங்க. அப்போ தந்தை சொன்னார், அந்த கட்டிடம் கற்றறிந்த அறிஞர் பெருமக்களுடைய உள்ளங்களில் மட்டும்தான் கட்ட முடியும். அந்த அறிஞர்களுடைய உள்ளங்களை நீ வென்றெடுக்கணும். அந்த அறிஞர்களுடைய உள்ளத்தை நீ வென்றெடுத்துட்டீன்னா இம்மையும் மறுமையில் உனக்கு பலன் தரக்கூடிய ஒரு விதையை நீ விதைச்சிட்ட, அதுதான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தந்தையினுடைய இந்த உபதேசத்தை கேட்ட உடனே மஹ்மூத் கஸ்னவி அவர்கள் கல்வியில் மிக்க ஆர்வமிக்கவராக ஆகிறார். அதிகமாக ஞானங்களை அவர் சேகரிக்கிறார். தன்னுடைய அவையில் ஆலிம்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள், கவிஞர்கள், இப்படி கல்வி சார்ந்த நபர்களை தான் மஹ்மூத் கஸ்னவி அவர்கள் தன்னோட அவையில் வச்சிருக்கிறாங்க. மஹ்மூத் கஸ்னவி தன்னோட நாட்டில் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை கட்டுறார். அதில் மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை உருவாக்குறார். அந்த லைப்ரரியில் உலகத்தில் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா வெகு தூரத்தில் இருந்து ஆலிம்கள், கவிஞர்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள் எல்லாருமே கஸ்னி முகமதுடைய நாட்டின் பக்கம் படையெடுத்து போகிறாங்க. படையெடுப்பது செல்வத்தை பெறுவதற்காக அல்ல, அங்கே இருக்கக்கூடிய கல்வி செல்வத்தை அறிவதற்காக. இதெல்லாம் இல்லாமல் மஹ்மூத் கஸ்னவி அவர்கள் மிக சிறந்த அறிஞராகவும் இருந்திருக்கிறார். இஸ்லாமிய சட்டவியல் கல்வியை அவர் கற்றிருக்கிறார். இஸ்லாமிய சட்டவியல் துறையில் ஒரு தனி நூலை அரசராக இருந்து மஹ்மூத் கஸ்னவி எழுதியும் இருக்கிறார். இதெல்லாம் தான் மஹ்மூத் கஸ்னவியினுடைய உண்மையான வரலாறு. 18 முறை இந்தியாவின் மீது கஸ்னி முகமது படையெடுத்து வந்தார் அப்படின்னு அவர் காட்டுமிராண்டியாக காட்டினாங்களே தவிர அவருடைய கல்வி தாகத்தை பற்றியும் கல்விக்காக அவர் செய்த அந்த முயற்சிகளை பற்றியும் பேசாமல் வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா கஸ்னி முகமது காட்டுமிராண்டி அல்ல, ஒரு சிறந்த கல்விமான்.